இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய மாநில தலைவர் திரு அமிர்தகுமார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயற்குழு மற்றும் மகளிர் தின விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வில் மாவட்ட செயற்குழுடைய முதல் தீர்மானமாக தமிழ்நாடு சத்துணவு பணியாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கியமைக்கும் ஓய்வு கால பயன்களை உயர்த்தி வழங்கியமைக்கும் நம் மாவட்ட செயற்குழு தமிழக அரசை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறது. அத்துடன் மீண்டும் சத்துணவு பணியாளர்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் உட்பட மேல்நிலை குடிநீர் தொட்டி இயக்குபவர்கள் உட்பட அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் மீதமுள்ள கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தர தமிழக அரசை வலியுறுத்தி இந்த செயற்குழு நடைபெற்று வருகிறது. நன்றி. தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கான கோரிக்கை இருக்கு, யாருக்கு இது பண்ண முடியும்? இன்றைய நிலையில் அரசு அலுவலர் ஒன்றியம் நடுநிலை வைத்து தான் இருக்கு. இப்படியுமே எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் எங்களுடைய பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தினை வழங்கிட வேண்டுமாய் எந்த அரசிடமும் வலியுறுத்துவது எங்களுடைய இயல்பு, அரசு அலுவலர் ஒன்றியத்தினுடைய இயல்பு. இனியும் தேர்தல் அறிவிக்காத சூழ்நிலையில் மீண்டும் நல்ல அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிடும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேற என்னென்ன நம்ம கோரிக்கைகள் என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு, என்னென்ன முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன இருக்கு? இன்னும் அதாவதுங்க, சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அதே மாதிரி கொசு ஒழிப்பு பணியாளர், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் நிறைவேற்றி தரல. அவங்க இன்னும் ஒரு பகுதி மையமாகத்தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய அவங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை இன்னும் வழங்கல. அவங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியத்தை வழங்கிவிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் போராட்டத்திற்கு நம்ம ஒரு தீர்வு காண வேண்டியது இருக்கு. சமீபத்தில் வருவாய்த்துறையெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரியான போராட்டத்தை கைவிட்டாலும் அவங்க ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி அறிவிப்பு கொடுத்தாங்க. எப்படி பார்க்குறேன்? போராட்டத்தினாலே தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுல அரசு ஒன்றியம் உடன்பாடல. ஆனால் போராட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா போராட தயங்கியதும் இல்லை. நம்மளுடைய வாழ்வாதாரத்தாக அரசு கிட்டத்திலிருந்து சரியான முறையில் கோரிக்கையில் கொண்டு செல்லும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம்ங்கிற முறையில் அரசு ஒன்றியம் முதன்மை சங்கமாக இருந்து அரசு மன்றத்தில் கொண்டு போயிட்டு இருக்கு. நல்ல அறிவிப்பு வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான தினம். நம்ம என்னைக்குமே அரசு ஒன்றியத்தினுடைய கூட்டங்கள் எல்லாம் மிக சனிக்கிழமை தான் நடத்துவோம். ஆனால் இன்றைய தினம் ஞாயிறு அன்று நடத்த வேண்டிய கட்டாயம் என்னன்னா, தாயாய் தங்கையாய் உறவுகளாய் இருக்கும் மகளிர்களுக்கு இன்றைய தினம் மிக 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 வாழ்க்கையில் முக்கியமான தினம். அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் திருமதி கார்த்திகா எம்பி அவர்கள் தலைமையில் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாட அரசு ஒன்றியம் வேண்டி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.